ஒரு மனைவி தன் கணவன் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தால் தன் மரணத்திற்கு பிறகும் அவருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் ஒரு மிகப்பெரிய பரிசை விட்டுச் செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அன்பை சொல்லும் கதை இது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் நடந்ததாகச் சொல்லப்படும் இந்த சம்பவம் அன்பின் ஆழத்தையும் சாவின் விளிம்பில் ஒரு கணவன் வெளிப்படுத்திய ஒரு ரகசியத்தையும் நமக்கு காட்டுகிறது. அந்த ரகசியம் கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த ஊரையும் கண்ணீரில் மூழ்கடித்தது. இது ராமு சாவித்திரி என்ற தம்பதியினரின் கதை. சாவில் கூட பிரிக்க முடியாத ஒரு தெய்வீக அன்பின் கதை. புவனகிரியின் இரட்டை பிள்ளையார் கோயில் தெருவில் வசித்து வந்தவர் ராமு. பொதுப்பணித்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு பெரிய உலகம் எதுவும் இல்லை. அவருடைய உலகமே அவருடைய மனைவி சாவித்திரிதான். கல்யாணமான நாளிலிருந்து ராமுவும் சாவித்திரியும் ஒருவரை ஒருவர் பிரிந்து ஒரு நாள் கூட இருந்ததில்லை என்று அந்த ஊரே பேசிக்கொள்ளும். அவர்களுடைய நாட்கள் ரொம்ப எளிமையானவை. ஆனால் அந்த எளிமைக்குள்ள அன்பு பொங்கி வழிந்தது. காலையில் ராமு கண் விழிக்கும் முன்பே அவருக்கான காபியோடு காத்திருப்பார் சாவித்திரி. ராமு படுக்கையிலிருந்து எழுந்து உட்காரும் போதே, இதோங்க காபி சூடா இருக்குன்னு மெதுவா கை நீட்டுவார். ராமுவும் சின்ன புன்னகையோடு, நீ இல்லாத காலையா எனக்குன்னு சொல்லுவார். மாலையில் ராமு நடைப்பயிற்சி முடிச்சு திரும்பும்போது வாசலில் அவருக்காகவே பூத்த மல்லிகையை தலையில் சூடிக்கிட்டு நெத்தியில் சின்ன குங்குமப் பொட்டு முகம் முழுக்க புன்னகையோடு அவரை வரவேற்பார் சாவித்திரி. அந்த புன்னகையை பார்த்தாலே ராமுவின் களைப்பு கரையும்னு ஊர்க்காரங்க கூட சொல்லுவாங்க. அவர்களுக்கு பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று பெரிய குடும்பம் இருந்தாலும் ராமு சாவித்திரி இருவருக்கும் உண்மையில் அவர்களுடைய உலகம் ஒருவருக்கொருவர் மட்டும்தான். 40 ஆண்டுகளுக்கும் மேலான திருமண வாழ்க்கை அந்த ஊரின் இளம் தம்பதிகளுக்கு ஒரு உதாரணமாயிருந்தது. வாழணும்னா ராமு சாவித்திரி மாதிரி வாழணும்னு பெரியவர்கள் சொல்வது அங்கே வழக்கம். பாசம் என்பது வார்த்தையில மட்டும் இல்ல, வாழ்ந்து காட்டுவதில்தான் இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அவர்கள் நிரூபிச்சார்கள். நாட்கள் இப்படியே அமைதியா நகர்ந்தது. ஆனா விதி அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புயலை கொண்டுவர காத்திருந்தது. ஒரு நாள் ராமுவுக்கு திடீரென கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டது. அவர் முகம் வெளிரிப்போச்சு. பேச முடியாம திணறினார். பதறிப்போன குடும்பத்தினர் உடனடியாக அவரை கடலூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். ராமு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தியை கேட்டதிலிருந்து சாவித்திரியால் ஒரு இடத்தில் இருக்க முடியல. அவர் சாப்பிடவில்லை, யாரிடமும் பேசவில்லை. வீட்டின் வாசலிலேயே அமர்ந்து மருத்துவமனையிலிருந்து எப்போது நல்ல செய்தி வரும் ஒவ்வொரு நொடியும் தவித்தார். அவருக்கு ஒன்னும் ஆகாது, அவர் இல்லாம நான் எப்படி இருப்பேன் அவர் தனக்குத்தானே பேசிக்கிட்டதை வீட்டில் இருந்தவர்கள் கேட்டார்கள். ஆனா யாருடைய ஆறுதல் வார்த்தைகளும் சாவித்திரியின் காதுகளில் விழவில்லை. மருத்துவமனையில் ராமுவின் ஒவ்வொரு மூச்சுக்காகவும் இங்கே சாவித்திரியின் இதயம் துடித்துக்கிட்டிருந்தது. அப்பா எப்படி இருக்கிறார் என்று தெரியணும் என்பதற்காக குடும்பம் போன் பண்ணும்போதெல்லாம், டாக்டர் என்ன சொல்றார், இப்ப சுவாசம் எப்படி இருக்கு நின்னு அவர் ஒரே கேள்விதான் கேட்பார். அன்பு என்பது இப்படிதான். ஒருத்தர் படுக்கையில் இருந்தாலும் இன்னொருத்தரின் உயிர் அந்த மூச்சோட சேர்ந்து ஓடும். மருத்துவமனையில் மருத்துவர்கள் ராமுவை காப்பாற்ற போராடினார்கள். ஆனால் வயது மூப்பின் காரணமாகவும் உடல் சோர்வின் காரணமாகவும் சிகிச்சை முழுசா பலனளிக்கவில்லை. சில நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு ராமுவின் உயிர் பிரிந்தது. அந்த துயரமான செய்தியை சாவித்திரியிடம் எப்படி சொல்லுவது என்று தெரியாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் தவித்து நின்றது. ஏனென்றால் அவர்களுடைய அன்பின் ஆழம் ஊருக்கே தெரியுமே. இந்த செய்தியை சாவித்திரி அம்மா தாங்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் புரிந்தது. கனத்த இதயத்தோடு அவர்களுடைய மகன் மெதுவா சாவித்திரிக்கு அருகில் போய், அம்மா அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவன் கண்களில் இருந்த நீர் உண்மையை சொல்லிவிட்டது. அதை பார்த்த அடுத்த நொடி சாவித்திரியின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனது. வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. ஒரு ஆழமான ஓலம் மட்டும் வெடித்தது. ஐயோ, என் ராசா போயிட்டாரா நின்னு நெஞ்சில் அடித்துக்கிட்டே அவர் அப்படியே சரிந்து விழுந்தார். குடும்பத்தினர் ஓடி வந்து அவரை தூக்கினார்கள். ஆனா அதற்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிருந்தது. கணவன் இறந்தான் என்ற செய்தியை கேட்ட அதிர்ச்சியிலேயே சாவித்திரியின் உயிரும் பிரிந்துவிட்டது. ஒரே நாளில் சில மணி நேர இடைவெளியில் அந்த வீட்டின் 2 உயிர்கள் அணைந்து போனது. நேத்து வரை அன்பாலும் சிரிப்பாலும் நிறைஞ்ச அந்த வீடு இன்று மரண ஓலத்தில் மூழ்கியது. கல்யாண மேடை முதல் இறுதி பயணம் வரை ஒன்றாகவே வாழ்ந்தவர்கள் சாவிலும் கூட தங்களை பிரிக்க அனுமதிக்கவில்லை. இந்த சோகச் செய்தி புவனகிரி முழுவதும் பரவி ஊரையே சோகத்தில் ஆழ்த்தியது. எப்படி இவ்வளவு அன்பு ஒருத்தருக்குள்ள சாத்தியம் எல்லாரும் கண்கலங்க பேசினார்கள். குடும்பத்தினர் 2 உடல்களையும் வீட்டில் அருகருகே கிடத்தியிருந்தனர். கணவன் மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஊருக்கே வாழ்க்கை பாடம் நடத்தியவர்கள் இன்று உயிரற்ற உடல்களாக அருகருகே கிடப்பதை பார்த்து வந்தவர்கள் எல்லாரும் கண்ணீர் சிந்தினர். அந்த துக்கத்திலேயே குடும்பத்தினருக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. ஒரு ரகசியம். ராமு மருத்துவமனையில் கடைசி நிமிடங்களில்
மூச்சுத் திணறலுக்கு மத்தியில் பேச மிகச் சிரமப்பட்டிருக்கிறார். அப்போது அருகிலிருந்த மகனின் கைகளை பிடித்து உடைந்த வார்த்தைகளில் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். அதுதான் அவர் பேசிய கடைசி வார்த்தைகள். நானும் உங்க அம்மாவும் ரொம்ப நாளா ஒரு முடிவுல இருந்தோம். நாங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கண்கள் ரெண்டும் யாருக்காவது பயன்படணும். நாம பயன்படணும். நாம போனாலும் நம்ம கண்கள் வழியா இந்த உலகத்தை நாம பார்த்துக்கிட்டே இருப்போம்னு உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா. இது அவ ஆசை. என் ஆசையும் இதுதான். இதை நீங்க கண்டிப்பா செய்யணும். செய்வியாப்பா? இந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்ச சில கணங்களிலேயே ராமுவின் உயிர் பிரிந்துவிட்டது. தந்தையின் மரண அதிர்ச்சியிலும் தாயின் திடீர் இழப்பிலும் நிலை குலைந்து போயிருந்த மகனுக்கு அப்போ அந்த வார்த்தைகளின் ஆழம் முழுசா உறையவில்லை. ஆனா இப்போ தன் தாய் தந்தை இருவரின் உடல்களையும் அருகருகே பார்க்கும்போது அந்த கடைசி வார்த்தைகள் அவன் காதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அது ஒரு சாதாரண ஆசை இல்லை. அது அவர்கள் இருவருக்கும் இடையிலிருந்த ஒரு ரகசிய உடன்படிக்கை. நாம் இறந்த பிறகும் இந்த உலகத்துக்கு நம்ம அன்பின் அடையாளமாக ஏதாவது நல்லது விட்டுச் செல்லணும்னு அவர்கள் எடுத்த முடிவு. குறிப்பாக சாவித்திரிக்கு இதில் ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. நாம இறந்தாலும் நம்ம கண்கள் வழியா இன்னொருத்தர் இந்த அழகான உலகத்தை பார்க்கட்டும். அவங்களோட பார்வையில நாம வாழ்வோம்னு அவர் அடிக்கடி சொல்வாராம். அந்த ரகசியத்தை தான் ராமு கடைசி மூச்சில் வெளிப்படுத்தி விட்டு சென்றார். தந்தையின் கடைசி ஆசையையும் தாயின் கனவையும் நினைச்ச குடும்பத்தினர் துக்கத்தை மீறி ஒரு முடிவை எடுத்தனர். சாவிலும் இணைபிரியாத நம்ம பெற்றோரின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் நாம செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலின்னு அவர்கள் உணர்ந்தார்கள். உடனடியாக அருகிலுள்ள கண் வங்கியை தொடர்பு கொண்டார்கள். மருத்துவக் குழுவினர் வீட்டுக்கு வந்தனர். 2 உடல்களும் அருகருகே கிடந்தன. சுற்றிலும் உறவினர்கள் அழுது கொண்டிருந்தனர். அந்த சோகமான சூழலிலும் ராமு சாவித்திரியின் கண்களை தானமாக பெறும் செயல்முறை அமைதியாக நடந்தது. அவர்களுடைய குடும்பத்தினர் கண்ணீரோடு சொன்னார்கள், எங்க அப்பா அம்மா ஒன்னா வாழ்ந்தாங்க, ஒன்னாவே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க கண்கள் வழியாவும் அவங்க ஒன்னாவே இந்த உலகத்துல வாழப் போறாங்க. இந்த செய்தி ஊர் முழுக்க பரவியது. ராமு சாவித்திரி வாழ்ந்தபோது அன்பால் எல்லாரையும் கவர்ந்தார்கள். இப்போ அவர்கள் இறந்த பிறகும் தங்கள் தியாகத்தால் ஒட்டுமொத்த ஊரையும் நெகிழ வைத்தார்கள். இறுதி ஊர்வலம் நடந்தபோது அந்த தெருவே மக்களால் நிரம்பி வழிந்தது. அது வெறும் இறுதி ஊர்வலம் அல்ல, அது அன்புக்கும் தியாகத்துக்கும் மக்கள் செலுத்திய மரியாதை. 2 உயிர்கள் மறைந்த சோகத்தை விட அவர்களுடைய கண்கள் மூலம் இன்னும் 2 பேர் இந்த உலகத்தில் ஒளி பெறப்போகிறார்கள் என்ற எண்ணம் அந்த சோகத்திலும் ஒரு பெரிய நிறைவை கொடுத்தது. ராமுசாவின் விளிம்பில் வெளிப்படுத்திய அந்த ரகசியம் புவனகிரி மக்களின் மனதில் அன்பின் மிக உயர்ந்த சாட்சியாக என்றும் நிலைத்துவிட்டது. இப்போ நான் உங்களிடம் கேட்கிறேன், ராமு சாவித்திரியின் இந்த கதை உங்க மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இப்படிப்பட்ட தெய்வீகமான அன்பு நிஜமாவே சாத்தியம் என்று நீங்க நம்புறீங்களா? உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியில ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், மரணம் உடலுக்குத்தான், உயிருக்கும் அன்புக்கும் அல்ல. ராமுவும் சாவித்திரியும் இன்று நம்மோட இல்லை. ஆனா அவர்களுடைய கண்கள் வழியாக இன்னும் யாரோ இருவர் இந்த உலகத்தின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கலாம். அவர்களின் பார்வையில ராமுவும் சாவித்திரியும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பு என்பது ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது மட்டுமல்ல, தாங்கள் இல்லாத போதும் இந்த உலகத்திற்கு ஒரு நன்மையை விட்டுச் செல்வதும் தான் என்பதையும் இந்த தம்பதியினர் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். இதுபோன்ற மனதை தொடும் கதைகளை தொடர்ந்து கேட்க எங்க சேனலோட இணைந்திருங்க. நன்றி.